மற்றபடி படம் ஸ்லோவாக இருக்குது, தலைக்கு இது ஒரு தேவையில்லாத படம். குட் பேட் அக்லிக்கு வந்து ஒரு மணி ஷோ ஓடணும். விட்டாங்கன்னா 2026 நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அப்படி விட்டாங்கன்னா 2026 எனக்கு யாருக்கு ஓட்டு போடுவேன். அதே விடலனா 2026 நாங்கள் காட்டுவோம். அனில் ஃபேன் நான் வந்துக்கிறேன் இன்னைக்கு 2026 நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க 2026 பார்த்துக்கினீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் படத்தை பார்த்துக்கிட்டோம். அதெல்லாம் அனில் ஃபேன் தான் மொத்தமாக வர்றது. யாருமே அஜித் ஃபேன்ல இல்லை, அவ்வளோதான். சொல்லக்கூடாது. நீ எப்படி தலையை அப்பெல்லாம் சொல்லலாம்? தலையை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஸ்டோரி தான் சொல்கிறேன். ஸ்டோரியை கூட நீ சொல்ல. டேரக்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 6 இட்லி கடை வருதாமே அத்தை 10 அது அப்படியே ஓரம் போட சொல்லுங்கண்ணா அத்தை வாட்டி. சரிங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், அத்தாடி ஓரம் போட சொல்லுங்கள். இட்லி குண்டலேருந்து எல்லாம் பாருங்க அந்த தேட்டருக்கு. சென்னை டைவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. பக்காவா இருந்தனா. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஏ ப்ரோ. ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. நல்ல ப்ரோ. தரம் படம் பாருங்க, சொல்ல விருப்பம் இல்லை. பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் அவளுக்கு இல்லத்தில் ரொம்ப ஸ்லோவாக போகுது. தலைக்கு இல்லாத ஒரு படம் தோணுது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் ரொம்ப ஒரு பெரிய தலை ஃபேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இல்லை தலை. ஏன்னு சொல்ல முடியாது, தலைக்கு இது வரைக்கும் ஒரு பண்ணாத ஒரு ட்ரை. ரொம்ப ஸ்லோவாக படம் போகுது. ஒரே ஒரு ஒன்லைனில் சின்ன ஒரு ஒன்லைனில் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைப்படம் பார்த்தே இல்லை. மியூசிக் வைஸ் சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் கேமரா ஒர்க் இருக்குல்ல, அது படு பயங்கரமாக இருக்குது. அனிருத் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குது அங்கே நல்லா கிடா வெட்டியிருக்காப்புல. மற்றபடி படம் ஸ்லோவாக இருக்குது. தலைக்கு இது ஒரு தேவையில்லாத படம். தலை படத்தில் அர்ஜுன் வந்து ஆக்ஷன் கிங்கு, தலை ஆல்வேஸ் கிங்கு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாகவே த்ரில்லாக போகுது ப்ரோ. ஃபுல்லாக டிரைவிங் தான். சூப்பராக இருக்குது. வெறியா இருக்கு. நான் படம் காலேஜ் விட்டு வந்திருக்கோம். வெறியா இருக்கு, மாசா இருக்கு, பயங்கரமா இருக்கு படம். படம்னா இதுதான் படம், போய் பாருங்க. அஜித் கடவுள் படம்னா இப்படி தான் படம். இது வரைக்கும் தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வந்து இந்த மாதிரி படம் எடுத்தது இல்லை. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், ஃபேன்ஸுக்கான படம் இல்லை, நார்மல் படம். அதே மாதிரி இன்னொன்று ஒன்றே கேட்டுக்கிறேன். நான் ரெட் ஜெனட்டுக்கு ஒரே ஒரு கேள்வி. நான் ஒரு மணி ஷோ படம் விடல. நான் ஒரு மணி ஷோ தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க உள்ள. நான் குட் பேட் அக்லிக்கு வந்து ஒரு மணி ஷோ விடணும். விட்டாங்கன்னா 2026 நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அப்படி விட்டாங்கன்னா 2026 எனக்கு யாருக்கு ஓட்டு போடுவேன். அதே விடலனா 2026 நாங்கள் காட்டுவோம். நான் குட் பேட் அக்லி மட்டும் ஒரு மணி ஷோ ஓடணும். கூட எல்லாம் அனுப்பிட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி அஜித் கடவுளே அஜித் 2 வருஷத்துக்கு பாராப்பா அப்புறம் வந்திருக்கு. நல்லா வைப்பு தான் பண்ணோம். படம் எப்படி தான் என்ன எங்களுக்கு கடவுளே அஜித் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு டிஃப்ரெண்டான அஜித்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் வழக்கம் போல சென்டிமெண்ட்டாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டாக காட்டியிருந்தேன் அப்படி. ஆனால் நல்லா பார்க்கலாம். பட் ஆனால் அவ்வளோ ஹைப் இல்லை. ஓகே கடவுளே அஜித். இல்லை ப்ரோ, படம் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு தலைவா, சூப்பராக இருக்குது. அனிருத் மாஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. அனிருத் அஜித் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூப்பர் படம் சூப்பர். தலை மாசு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட். அதான் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ். நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. நல்லா இருந்தது படம். ஆனஸ்டாக சொல்லணும்னா நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுன்றது படத்தை வந்து நல்லாவே காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. மஸ்ட் வாட்ச், ஃபேமிலி வாட்சபிள் மூவி தான். A-rated மூவிலாம் கிடையாது, நல்ல படம் தான். மஸ்ட் வாட்ச். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை படமே நல்லா தான் ப்ரோ. தலையே பிடிச்சது அவ்வளோதான். நம்ம தான் இனிமேல் படம் சூப்பராக இருக்குது. வேற லெவல் படம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி காசில் பார்த்துட்டு இப்போ செகண்ட் ஷோ ரோஹினில் பார்த்து தான் வரேன். 2 ஷோ பார்த்துட்டேன். வேறு லெவலில் கிளைமேக்ஸ்லாம் பீக் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் அடிச்சு இறங்கியிருக்காரு. ஃபைட்டுலாம் பயங்கரமாக சார். ஒரே ஒரு ஃபைட் தான். படம் வேற லெவலில் இருக்கும். இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. அஜித்தே ஆந்தம், அஜித்தே ஆந்தம். ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ சொல்லியிருக்கிறாரு. மொதல் பாட்டு குடும்பத்தோட போகுது, 2வது த்ரில்லிங்காக போகுது. படம் சூப்பர், எக்ஸலன்ட். அனில் ஃபேன் நான் வந்துக்கிறேன் இன்னைக்கு 2026 நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க 2026 பார்த்துக்கினீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் படத்தை பார்த்துக்கிட்டோம். அதெல்லாம் அனில் ஃபேன் தான் மொத்தமாக வர்றது. யாருமே அஜித் ஃபேன்ல இல்லை, அவ்வளோதான் தலை. நான் வேற மாதிரி நான் படம் சும்மா செலிப்ரேஷனுக்காக வந்தேன். நான் அனில் ஃபேன் தான். நான் படம் நல்லா தானே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேண்ணா, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுண்ணா. பரவாயில்ல, ஹிட்டு தாண்ணா. அஜித் படம்னாலே ஹிட்டு தாண்ணா. நல்லா இருந்துச்சு. அஜித் போயிட்டேண்ணா, பயமா இருந்துச்சு. தெரிக்க விட்டுட்டேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. நான் லாஸ்ட்டாக வந்த படத்துக்குலாம் இந்த படம் தேவையில்ல. வலிமை துணிவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது படம் நல்லா இருக்கு. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான் ப்ரோ. லேக் அங்கே லைட் அந்த கதையோட டோனே அப்படி தான் இருக்குது. படத்தோட டோனே அப்படி தான் இருக்குது. நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு. படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. மகிழ் திருமணி சொன்ன மாதிரி செதுக்கிருக்காரு படத்தை. படம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. பட் பிரேக்கிங் பேட் மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது. அந்த கார் ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது. இப்போது கடைசியில் கொஞ்சம் லைட்டாக கதை அதுக்கேற்ற மாதிரி இல்லாத மாதிரி இருந்தது. இல்லை படம் 2 தடவை வாட்ச் பண்ணலாம். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்தது.
யூஷுவல் தமிழ் மூவி மாதிரி நல்லா இருக்கும். படம் சூப்பர் தலை. படமே நல்லா இருக்கு தலை. வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். செம்ம படம் ப்ரோ, பயங்கரமா. பேட் அக்லி வா. இல்லை அது வித்தியாசமாக இருந்துச்சு, எப்பயும் போல இல்லை. இட்ஸ் குட் ஃபிலிம். ஸ்லோ அது ஒன்று தான். மற்றபடி அதான் நீங்கள் இப்போ தலை ஃபேன்ஸாக நம்ம வேறு ஏதாவது எதிர்பார்த்துட்டு வருவோம். நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல, தெரியும் மயில் திருமேனி இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால் ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லைட்டாக ஸ்லோ, மற்றபடி சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். படம் சூப்பராக இருக்குண்ணா, வேறு லெவல். 3 ஸ்டார் நல்லா காமிச்சிருக்காங்க. அஜித் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்டெல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. படம் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செமையாக ஃபைட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். அதுவும் ரோஹினில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக எனக்கு ட்ராகிங்காக ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் ஆல் வெரி குட். இல்லை 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 நான் படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேஜாக கொண்டு போனாண்ணா. மகிழ் திருமணி சூப்பராக எடுத்துன்னு போயிருக்காரு படத்தை. சத்தியமாக வெயிட் பண்ணதுக்கு ஒருத்து படம். எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஏப்ரல் 10 ஒன்று இருக்குது. அப்பவும் நாங்கள் மட்டும்தான் தேட்டரே பிளாஸ்ட் ஆகும். நல்லா இருக்குண்ணா. நீ வேற கம்முன்னா 2 வருஷம் கழிச்சு தலையை பார்த்தேண்ணா. நான் வேற சத்துரை விட்டேண்ணா. நான் சட்டே காணாமல் போயிடுச்சு. பனின்னு எவன் எத்தனை போனானே தெரில. பனின்னு டுஸ்டா படம் ஃபுல்லாக டுஸ்ட்டு தானே. கதைக்கு ஏற்ற மாதிரி கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. அத்தியார் இட்லி கடை வருதாமே அத்தை 10. அது அப்படியே ஓரம் போட சொல்லுங்கண்ணா அத்தை வாட்டி. சரிங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், அத்தாடி ஓரம் போட சொல்லுங்கள். இட்லி குண்டனது எல்லாம் பாருங்க அந்த தேட்டருக்கு. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாருமே சின்ன கதையை பெரிய கதையை எடுத்துருக்காங்க. தலை ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் ஷோவும் பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணி டு ஷோவும் பார்த்துட்டு, இப்போ 12-20 ஷோவையும் பார்த்துட்டு வரோம். கிளைமேக்ஸ்லாம் ஃபுல்லாக அந்த அனிருத் பிஜிஎம், அந்த கடவுளே அஜித். செகண்ட் ஹாஃப் அனிருத் தான் படத்தை தாங்கியிருக்காரு. மற்றபடி அனிருத் மற்ற எல்லா ஆக்டரும் நல்லா தான் இருந்துச்சு. ப்ரோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே தலை ஃபேன் ப்ரோ. ஓகேவா? படம் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்தது. 2 இயர்ஸ் கழிச்சு தலையை பார்த்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தது ப்ரோ. இவன் தான் டிக்கெட் போட்டு கூட்டு வந்தான். இவனே கேளுங்க ப்ரோ. செம்ம ஹாப்பி ப்ரோ. தலையை பார்த்துறோம் ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு தலையை பார்த்துறோம். அது போதும் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். ரியாலிட்டியாக இருந்துச்சு ப்ரோ படம். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. வந்து இதுதான் நடக்கும் நமக்கு முன்னாடியே தெரியும் படம். அதுமாரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷாக்கிங்காக இருக்காது. இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இவர் காப்பாற்றுவார். அது வந்து நமக்கு முன்னாடி படமாக்க நமக்கு தெரிஞ்சிடும். அது ஒன்று. ஆனால் தலையை பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பி. சொல்லக்கூடாது. நீ எப்படி தலையை அப்பெல்லாம் சொல்லலாம்? தலையை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸ்டோரி தான் சொல்கிறேன். ஸ்டோரியை கூட நீ சொல்ல. டேரக்டர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் தப்பாக சொல்கிறேன். படம்னாலே வேறு மாதிரி. தலையை சூப்பராக இருக்குது. கார் ஸ்டண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் பாருங்கள் ப்ரோ. சூப்பர் ப்ரோ படம். அல்டிமேட் ப்ரோ. அப்புறம் சென்னை டைவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும். ப்ரோ ஓவராலாக நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு த்ரில்லர் மூவி. நல்ல வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கூட ஹவ் பீன் பெட்டர். ஓவரால் நல்ல மூவி. ட்ராகிங்லாம் இது இல்லை. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபாஸ்ட் பேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செமையாக இருந்தது படத்தில். அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தானே போச்சு. இவங்க தான் என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. நானும் சரி பொறுமையாக பார்த்துருந்தேன். இவனுக்கு பிடிச்சிருக்குதே சொல்லிட்டு. எனக்கு பிடிச்சதான். நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன்னா இவன் கூட விஜய் ஃபேன் தான். இவனும் ஆனஸ்ட்டாக தான் சொல்கிறான். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தானே இருந்துச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த லாஸ்ட்டில் இந்த ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த கார் ஃபைட் சீன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் ஸ்கில்லை காமிச்சிருக்காரு கார் ஓட்டுறதுல. நல்லா தரமாக இருந்துச்சு. ஆமாம், அவர் கீழே விழுந்தது வந்து ஆக்சிடென்ட் ஆனது வந்து அந்த படத்தில் வேஸ்ட் பண்ணாமல் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட் அந்த நல்லா இருந்துச்சு. பத்திக்கிச்சு சாங் செமையாக இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. பத்திக்கிச்சு. சட்டையை கைட்டி போட்டு ஆடுறான் மேலே ஏறி நின்றுட்டு. ஆமாம், எங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ராகா போகுது அப்படின்னு அந்த மாதிரி. அது வந்து அவங்களோட த்ரிஷாக்கும் தலைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காக கொஞ்சம் டக்குன்னு அதுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகாமல் அப்படியே மேலோட்டமாக சும்மா அப்படி காமிச்சிட்டு அப்படியே கதவுல போயிட்டாங்க. அந்த ஒரு 1/2 hour மட்டும் தான் அப்படி இருக்கும். எமோஷன்ஸ்லாம் ஓகே, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா தான் இருக்குது. அர்ஜுனோட கெட்டப்பு ஆக்ஷன் எல்லாமே செம்மையாக இருந்தது. அர்ஜுன் பக்கா பண்ணிட்டாரு. ஒரு சீனில் வந்து தலை மாதிரியே ஒருத்தன் இந்த படம் பேர் ஒன்று என்னடா முடி வச்சின்னு ஆடுவார் ஜெயிலுள்ள பரமசிவம். அந்த இல்லை வரலாறுலாம் இல்லை. இது ஒரு படம், அது பேர் தெரில, பழைய படம் தான். அந்த ஒரு சீனில் காட்டுவாங்க. அது அஜித் மாதிரியே தலை மாதிரியே இருந்துச்சு. அது யாருன்னே தெரில. இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். வெயிட்டிங்க ஏப்ரல் 10 தான் ப்ரோ. குட் பேட் அக்லி சம்பவம் இருக்குது. இது சும்மா மெயின் ட்ரெய்லர் தான். இது மெயின் பிக்சர் ஏப்ரல் 10 தான். அப்போ தெருக்கி விட்டுடலாம். நல்லா இருக்குது. அஜித் 2 வருஷம் கழித்து அவரை பார்க்குறது அதுவே பெரிய சந்தோஷம்தான். படம் ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டு. செகண்ட் ஹாஃப் நல்ல ஸ்க்ரீன் பிளே ரேசியாக போகுது. அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலுக்கு மேக்கிங்லாம் டிஓபி பாராட்டும். ஆலிவுட் லெவலில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒருத்து தான்.
போர் தான் அடிக்கல தலை ஸ்டோரி பட் நீ ஸ்டோரி நீ வந்து ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நீ பார்த்தீங்கன்னா இதோ அஜித் படம் அப்படிலாம் பார்க்காத நீ ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா சூப்பராகும் உனக்கு தாறுமாறான படம் ஆ சரி தலை தொண்டை வழியாக வந்துச்சு தலை